நிகழ்ச்சியில் அடுத்து இந்த பயிற்சி பட்டறை கருத்தரங்கத்தை குறித்த மிக மிக முக்கியமான ஒரு சிறப்பு காணொளி எல்இடி திரையில் பார்க்கலாம் வாங்க. மக்களால் மக்களுக்காக மக்களே புரியும் ஆட்சியே மக்களாட்சி என்றார் ஆப்ரஹாம் லிங்கன். அந்த மக்களாட்சியை வென்றெடுக்க மகத்தான மக்கள் தலைவன் வேண்டும். தொடர்ந்து நிலைநாட்ட அவன் மக்கள் போற்றும் ஜனநாயகன் ஆக வேண்டும். அதை நிகழ்த்தி காட்ட தமிழ் அடையாளத்தின் நீட்சி, தமிழக கொள்கை வரலாற்றின் மற்றொரு எழுச்சி, தமிழ் மக்களுக்கான மீட்சி என்ற தனிப்பெரும் சிறப்பை ஏந்தி வருகிறார் நமது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா, உங்கள ஒருத்தனா, உறவா, நட்பா, உங்க விஜய் களத்துக்கு வந்துட்டா. கொள்கை தலைவர்களையும் மக்கள் கொண்ட நம்பிக்கைகளையும் மட்டுமே ஏற்று கொடும் ஆட்சியாளர்களுக்கு எதிராக 2026ஆம் ஆண்டு அவர் நிகழ்த்த போவது மாபெரும் ஜனநாயக புரட்சி. மாற்றத்திற்கான பாதையில் மக்களோடு இணைந்து மக்கள் தலைவரோடு கைகோர்த்துள்ளோம் நாம். அவருக்கான விடிவு காலத்திற்கான அடித்தளத்தை நம் அனைவரின் கைகளிலும் கொடுத்திருக்கிறது காலம். தமிழக வெற்றி கழகத்தின் பூத் முகவரி என்ற வரலாற்று பொறுப்பை ஏற்றிருக்கும் நாம் பிறக்கப் போகும் மக்களுக்கான வரலாற்றின் முன்னவர்களாக, முன்கள வீரர்களாக களத்தில் நிற்கிறோம். தேர்தல் என்ற ஜனநாயகத்தின் சிறப்பு மக்களின் பொன்னான வாக்குகளால் நிறைவடைகிறது. மக்கள் பிரதிநிதிகள் என்ற ஜனநாயகத்தின் பொறுப்பு பூத் முகவர்களான நம்மிலிருந்து தொடங்குகிறது. எல்லா வாக்குகளுக்கும் ஒரே மதிப்பு என்பது நமது சட்டம் கொடுத்த சமத்துவம். அது எக்காரணத்தை கொண்டும் வீண் போகவோ மதிப்பிழக்கவோ ஆகாமல் கண்காணிக்கும் பணி என்பது ஜனநாயகத்தின் மகத்துவம். ஒரு விரல் புரட்சிக்கு மக்கள் காத்திருக்க அதை முறைப்படுத்திடும் பெரும் பணியை நாம் ஏற்றிருக்கிறோம். தேர்தல் ஆணையம் வகுத்துள்ள ஜனநாயக குறிக்கோள், தேர்தல் முறை கொண்டுள்ள இந்திய நாட்டின் இறையாண்மை சிறப்பு என்ற மேன்மை மிக்க பணியில் நாமும் கைகோர்க்கிறோம். ஜனநாயக திருவிழாவில் பங்களிக்கிறோம் என்பதில் பெருமிதம் கொள்வோம். மக்கள் என்றும் நம்மோடு, மக்கள் தலைவர் வழிகாட்டலோடு மக்களாட்சி களத்தில் பணியாற்றி மகத்துவ அரசியலை வெல்வோம். களமும் நமதே, இனி வரும் காலமும் நமதே.